எல்லாருக்கும் வணக்கம். நம்ம அய்யனார் துணை சீரியலில் நம்ம சேரனுக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் முதலிரவு அப்படின்னு ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்குங்க. நம்ம சேரனா எப்பவும் போல சோழனுக்கு தலைவாணி பெட்ஷீட்டையும் எடுத்துகிட்டு வந்து போட, பாண்டியும் பல்லவனும் அண்ணன் கதவெல்லாம் சாத்திருச்சே, உண்மையிலேயே உள்ளதான் தூங்க போகிறாரா அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு சந்தேகம். நம்ம நிலா நீங்கள் இனிமேல் பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சு, என்ன இவ அதுக்குள்ளே பேச்சை நிறுத்திட்டா, கதவையும் சாத்த விட்டுட்டா, நம்ம அடுத்த லெவலுக்கு போய் பார்ப்போமா அப்படின்னு சொல்லி நம்ம சோழன் பக்கத்தில் வந்து நம்ம நிலா ஷோல்டரில் கையை போட, நம்ம நிலா நிமிர்ந்து பார்க்க, ஐயோ மன்னிச்சிருங்க அதோ அப்படின்னு நம்ம சோழன் புலம்ப ஆரம்பிக்க, நம்ம நிலாவே ஷோல்டரில் கையை போட்டு நம்ம சோழனோட தோளில் சாய, சோழன் இன்னைக்கு உனக்கு எல்லாமே ரொம்ப நல்லதாக நடக்குதுடா அப்படின்னு நம்ம சோழன் ரொம்பவே சந்தோஷமாக நம்ம நிலாவோட நெத்தியில் முத்தம் கொடுக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, டேய் சோழன் இன்னைக்கு உள்ளதாண்டா தூங்க போகிறான், அண்ணன் பெட்ஷீட் தலைவாணி எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் வேஸ்ட்டு தான் போலடா அப்படின்னு பாண்டி பல்லவன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, பேசாமல் தூங்குங்கடா காலையில் பார்ப்போம் அப்படின்னு நம்ம சேரன் அண்ணா ஒரு மிரட்ட ரெண்டு பேரும் படுத்துக்கிறாங்க. அண்ணன் அப்படின்னு பல்லவன் ஆரம்பிக்க, டேய் பேசாமல் தூங்குடா இவன் வேற அப்படின்னு பாண்டியன் அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா மணி 6 ஆகுது, 7 ஆகுது, 8 ஆகுது. ஆனால் இன்னும் சோழனும் நிலாவும் எந்திரிச்சு வந்த பாடு இல்லை. இப்போ நம்ம சேரனன்னா எப்போவும் நிலா சீக்கிரம் எந்திரிச்சு வந்துடும், இன்றைக்கி வரலையே அப்படின்னு அவர் ஒரு யோசனையில் இருக்க, இங்கே பல்லவனும் பாண்டியும் ரொம்ப சீக்கிரமாக எந்திரிச்சு, அண்ணே இன்னும் சோழன் எந்திரிச்சு வரலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே நம்ம சோழன் எந்திரிச்சு வராரு. டேய் இவன் ரத்த காயத்தோட அங்கங்கே வீங்கி ஏஞ்சி வருவான்னு பார்த்தா அங்கங்கே மல்லிகைப்பூவோடு வந்துக்கிட்டு இருக்காண்டா அப்படின்னு பாண்டி ஒரு பக்கமாக பல்லவன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, பல்லவன் அண்ணே நைட்டு எந்த சத்தமும் கேட்கல, உனக்கு அடி விழலையாண்ணே அப்படின்னு கேட்க, அடி தாண்டா ஆனால் வேற மாதிரி அடி அப்படின்னு சொல்லி பல்லவன் நெட்டி முறிக்க, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, சோழன் கொஞ்சம் வாங்க சோழன் அப்படின்னு நம்ம நிலா கூப்பிட, என் நிலா கூப்பிடுது இருங்கடா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சோழன் உள்ளே போக, டேய் நீங்களாம் எந்திரிச்சிங்க, காஃபி குடிக்கிறதுக்கு பல்ல விளைச்சிட்டு குளிச்சுட்டு வர வேண்டாமா போங்கடா அப்படின்னு சொல்லி சேரன் அமுச்சு வச்சிடுறாரு. உள்ளே போனோடனே நம்ம நிலா சோழன் கிட்ட, சோழன் எனக்கு இப்படியே வர்றதுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது, அவங்களெல்லாம் கொஞ்சம் வேறு பக்கம் போக சொல்கிறீங்களா அப்படின்னு நம்ம சோழன் கிட்ட சொல்ல, அவ்வளோதானே நிலா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சோழன், டே பல்லவா டே பாண்டி உங்களை வெளியே வண்டியை கழுவ சொன்னல, நானும் நிலாவும் இன்றைக்கி வெளியே போகணும் போங்கடா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் அமுச்சு வைக்க, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சேரன் டேய் சோழா நிலா எந்திரிச்சிருச்சா காஃபி எடுத்துகிட்டு வருவா அப்படின்னு கேட்க, அண்ணே நீ கொஞ்ச நேரம் கிச்சனில் நிலாவுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன், நிலா குளிச்சுட்டு வந்து காஃபி வாங்கிக்கிறேன்னு சொன்னிச்சா அப்படின்னு சொல்லி நம்ம நிலாவை கையை பிடிச்சி சோழன் கூட்டிகிட்டு போக, நம்ம சேரன் நிலாவும் சோழனும் ஒன்றா போகிறத பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பல்லவனும் பாண்டிக்கும், டேய் இதெல்லாம் கனவா நிஜமாடா, நிலா அண்ணியை இந்த சோழன் ஏதாவது பொய் சொல்லி ஏமாத்திருப்பான்டா, அதனால தான் நிலா அண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பாண்டி பல்லவன் கிட்ட சொல்ல, அண்ணே அவ்வளோதானே இதுக்கு மேலே நம்ம பேசி என்ன நடக்க போகுது, வாண்ணே நம்ம நிலா அண்ணி வெளியே போகணுமா வண்டியை கழுவுற வழியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம பல்லவனும் பாண்டியும் காரை கழுவிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வானதியோட அப்பாவை வழியில் பார்க்குறாரு பாண்டி. இப்போ பாண்டி வானதியோட அப்பா கிட்ட, இந்த ஃபினான்ஷியர் வீட்டுக்கு வந்திருக்கீங்களா, எதுக்கு உங்கள் முகத்தை பார்த்தா ரொம்ப டென்ஷனாக இருக்கே, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாரு. உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்னப்பா, இந்த வானதி வர வர சரியே இல்லை, அவளை கல்யாணம் பண்ணி அமிச்சிடலான்னு பார்த்தா அவள் நிமிஷத்துக்கு நிமிஷம் முடிவை மாற்றிக்கிட்டே இருக்கா, சரி வீட்டிலே கிடக்கட்டும் ஒன்று தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரே முடிவாக சொன்னதுனால சரி உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டாவது இருக்காளே அப்படின்னு நினச்சா, இப்போ வந்து மெடிக்கல் ஷாப் வைக்கணும், என் படிப்பு பிஃபார்ம் முடியுது அப்படின்னு சொல்லி மெடிக்கல் வைக்க சொல்லிக்கிட்டு இருக்காப்பா. நான் இருக்கிற நிலமையில ஒரு மெடிக்கல் வைக்கிற நிலமையில தான் இருக்கேனா, அதுவும் மெடிக்கல் ஒரு நல்ல ஏரியாவில் இருக்கணுமா, ஜன நடமாட்டம் இருக்கணுமா, பெருசாக இருக்கணுமா, என்னென்னமோ கண்டிஷன் போடுறா. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்னதாக நம்ம பக்கத்து வீட்டு பக்கத்துலேயே ஒரு மெடிக்கல் ஷாப் வைக்கலான்னு இந்த ஃபினான்சியர்கிட்ட வட்டிக்கு வாங்கலான்னு வந்தேன். ஆனால் அவர் சொந்தமாக ஏதாவது இருக்கா, ஆட்டோவும் லோனில் தான் இருக்குது, சொந்தமாக இடம் இருக்கா அப்படின்னு 1008 கேள்வி கேட்குறாரு. எதையாவது வைக்கணுமாமே, அதுவும் எங்கள்கிட்ட இல்லை, அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இவர்கிட்ட வட்டிக்கு வாங்காதீங்க சார், நான் வேணா வானதி கிட்ட சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு பாண்டி சொல்கிறார். வானதி கிட்ட சொன்னால் கேட்குற ஆளாப்பா,
வேணா சொல்லி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தலையை தொங்க போட்டுட்டு போக நம்ம பாண்டி பார்த்திங்கன்னா வானதியை கடைக்கு வர சொல்கிறாரு. என்ன பாண்டி, அதிசயமாக இருக்குது, உங்கள் அண்ணன் அண்ணி கல்யாணத்துக்கு அப்புறம் தொழிலதிபரான உங்கள் அண்ணியை விட்டுட்டு என்கிட்ட பேசணும்னு கூப்பிட்ருக்க, உங்கள் அண்ணி ஏதாவது அட்வைஸ் பண்ணாங்களா அப்படின்னு இந்த வானதி கேட்க, எப்போவுமே நீ அவங்கள தப்பாக தான் நினைப்பியா, அவங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும், இப்போ உனக்கு என்ன, நீ என்னமோ அன்னைக்கு சவால்லாம் விட்டுட்டு போன, உங்கள் வீட்டில் போய் தொல்லை எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு பாண்டி கேட்குறாரு. இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும், நான் மெடிக்கல் ஷாப் வைக்க போகிறேன், பெரிய மெடிக்கல் ஷாப் வச்சு நிறைய லட்சமாக சம்பாரித்து தொழிலதிபராக போகிறேன் அப்படின்னு வானதி சொல்ல, மெடிக்கல் ஷாப் வச்சு உடனே தொழிலதிபர்லாம் ஆக முடியாது வானதி, நீ முதல்ல ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வேலை செய்யணும், அங்கே தான் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அண்ணியெல்லாம் இந்த மாதிரி பெரிய தொழிலதிபராக உடனே ஆகலை, அவங்களும் நிறைய கம்பெனி ஏறி இறங்கி வேலை பார்த்து இப்போ தான் ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களையும் நான் தொழிலதிபர்னு சொல்லலை, அவங்களும் உடனே லட்சமாக சம்பாரிச்சிட மாட்டாங்க, அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவானதி அப்படின்னு பாண்டி சொல்கிறேன். இந்த நேரத்தில் நம்ம சோழனும் நம்ம நிலாவும் வெளியே போனவங்க பாண்டி கடையில் நம்ம வானத்தையும் இருக்கிறத பார்த்து, சோழன் பாண்டியோட கடையில் வானத்தையும் இருக்காங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிடலாமா, வானத்தையை கல்யாணத்தில் பார்த்தப்போ ஒழுங்காக பேச முடியல அப்படின்னு நம்ம நிலா சொல்ல, அதுக்கு என்ன நிலா போகலாம், ஆனால் வானத்திக்கிட்ட பேசுறது இப்போ சரின்னு படலை அப்படின்னு நம்ம சோழன் சொல்கிறாரு. ஆனால் நம்ம நிலா போய் பேசலாங்க அப்படின்னு சொல்ல, சரி வா அப்படின்னு சொல்லி 2 பேரும் இறங்கி வானத்துக்கிட்ட போகிறாங்க. வா சோழன், நிலா அண்ணியோட வெளியே போயிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு பாண்டி கேட்க, வானதியை பார்த்து பேசணுமா, இங்கே நிற்கிறத பார்த்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம சோழன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, வாங்க கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பேருக்கும் அடுத்து என்ன ஹனிமூனா, ஹனிமூனுக்கு எங்கே போக போகிறீங்க, லண்டன் சுவிட்சர்லாந்து இந்த மாதிரி எங்கேயும் போக போகிறீங்களா அப்படின்னு கேட்க, எங்களுக்கு என்ன இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கா, ஏற்கனவே கல்யாணம் ஆனது, அதை இப்போ ரீமேரேஜ் பண்ணியிருக்கு, புதுசாக கல்யாணம் ஆனவங்க தானே ஹனிமூன்லாம் போவாங்க. இப்போ வானதி சொல்கிறாங்க, புதுசாக கல்யாணம் ஆனவங்க தான், நீங்கள் கோயிலில் புதுசாக தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அடுத்து ஹனிமூனு, நீங்கள் தான் பெரிய தொழிலதிபராச்சே, சுவிட்சர்லாந்து லண்டன் பாரிஸ் இப்படி போகலாம்ல அப்படின்னு நம்ம வானதி கிண்டல் பண்ண நம்ம சோழனுக்கு கோவம் வந்துடுது. நீ ரொம்ப பேசுகிற வானதி, வானிலை நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி சோழன் கூப்பிட, நான் என்ன தொழிலதிபர்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இப்போ தான் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ளே தொழிலதிபர் அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நிலா வானதி கிட்ட சொல்ல, நானும் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், உங்கள் அளவுக்கு பெரிய கம்பெனி இல்லாட்டினாலும் ஒரு பெரிய மெடிக்கல் ஷாப் வச்சு நானும் தொழில் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் இடம்லாம் பார்த்துட்டிங்களா அப்படின்னு நம்ம நிலா கேட்குறாங்க. இடம் தானே, பார்த்துட்டா போச்சு, அப்போ எங்கள் கம்பெனி வாசல்லையே நிறைய பெரிய இடமா இருக்குது, அந்த இடத்துல ஒரு மெடிக்கல் ஷாப் வைங்க, நல்ல மெயினான இடம், ஆள் நடமாட்டமும் அதிகமாக இருக்கா அப்படின்னு நம்ம நிலா சொன்ன உடனே வானதிக்கு முகமெல்லாம் பிரகாசமாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு, அந்த இடத்த எனக்கு தருவீங்களா, நான் மெடிக்கல் ஷாப் அங்கேயே வச்சுக்கவா அப்படின்னு இந்த வானதி சொல்ல, ஓ தாராளமாக வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம நிலா சொன்ன உடனே பாண்டிக்கும் மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம். அண்ணி இவ கேட்குறான்னு நீங்கள் பாட்டு அந்த இடத்த சொல்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் பேசி ஒப்புதல் வாங்க வேண்டாமா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை பாண்டி, அந்த இடம் சும்மா தான் இருக்குது, அந்த இடத்துல வானதி மெடிக்கல் ஷாப் வச்சுக்கலாமே அப்படின்னு நம்ம நிலாவும் சந்தோஷமாக சொல்ல, வானதிக்கு அவ்வளோ சந்தோஷம். நீங்கள் உண்மையிலே ரொம்ப நல்லவங்க தாங்க, பாண்டி தான் உங்களை பற்றி தப்பு தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கான், அந்த இடத்த பற்றி பேசலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் பேசலாமா அப்படின்னு இந்த வானதி ஒரே குதியாட்டம் போட, நம்ம நிலாவும் இன்றைக்கி வேண்டாம், இன்றைக்கி நாங்கள் இப்போ தான் வெளியே போயிட்டு வந்தோம், நாளைக்கு வரீங்களா கம்பெனிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நிலாவும் சொல்ல, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள்.